மூவரும் ஹாஸ்பிட்டல் தனியறையில் பேசி கொண்டிருந்தனர். அஸ்வின், நான் ஃப்ரெட்ரிக் அப்பா கிட்ட உதவி கேட்கட்டுமா? அஸ்வத், அவங்க ஹேங்ஸ்டர்னு சொல்லற, இதில் தலையிட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா? அஸ்வின், ஆனால் சவுத் ஹேங்ஸ்டர் எல்லாம் ஒவ்வொருத்தனா பிடிச்சு ஜெயிலில் வச்சா எல்லாம் அடங்க மாட்டாங்க, போட்டு தள்ளிடணும். பாலா, ஆமாம், அதுவும் சரிதான். பிடிச்சு ஜெயிலில் தள்ளினா என்ன பண்ணுவாங்க? எப்படியாவது வெளியே எடுத்துடுவான் அந்த டேனியல். ரிச்சர்ட் டீம் லீகலாக போகணும்னு பார்க்கறாங்க. ஆனால் அப்படி லீகலாக போக முடியும்னு எனக்கு தோணலை. போலீஸ், கோர்ட் போன்ற எல்லா இடத்துலையும் அவங்க ஆட்கள் இருக்காங்க. இது நமக்கு ஆபத்தில் தான் முடியும். அஸ்வத் யோசனையில் ஆழ்ந்தான். பாலா, நான் வெளியே போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வருகிறேன். அஸ்வின், எல்லாம் நம்மை தேடி வரும், நீ எதுக்கு போற? பாலா, அப்படியா, சரி, என்னோட டீம் ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனிடம் பேசிட்டு வந்துடுறேன். அஸ்வின், ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வரப்போகிறான், நீ எதுக்கு போகிற? டேய், அவன் தனியாக போய் என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறான், விடேன். அஸ்வின், அதுக்கு இல்லை, எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா? அஸ்வத், டேய், அவன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே எங்கும் போக மாட்டான். அஸ்வின் சிரித்து, ஓ அப்படியா, அப்போ சரி. பாலா, உங்கள் தலையில் இருக்கும் யோசனையெல்லாம் அழிச்சிடுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு போகிறேன், அவ்வளவுதான். சரியா? அஸ்வின் தலையில் தட்டிவிட்டு நகர்ந்தான். பாலா வராண்டாவில் நடக்க அவனுக்கே தெரியவில்லை தான் எதற்காக வெளியே வந்திருக்கிறான் என்று. அவன் எதையோ தேடி சென்றான். எது என்று பிடிபடவில்லை. அஸ்வின் கிண்டலடித்தது நினைவுக்கு வர அவன் உதட்டில் புன்னகை பூத்தது. திடீரென கால் எதிலோ தடுமாறி சாய ஒரு கை அவனை இழுத்து நிறுத்தியது. பாலா முகத்தருகே அவள் முகம். டயானா ரெஸ்ட் எடுக்க இவர்கள் அறைக்கு பக்கத்து அறை கொடுத்திருந்தன. அவள் கண்மூடி படுத்தால். பாலா முகமாகவே நினைவுக்கு வந்தது. டீனுக்கு முன் தன்னை கேலி செய்தது நினைவுக்கு வர வெக்கமும் கோபமும் அதிகமாக, வெளியே வாடா, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு என்று கருவி கொண்டு காத்திருந்தவள் அவளுடைய அறை வாசலில் பாலா ஏதோ யோசனையுடன் சிரித்து கொண்டே சென்றதை பார்த்து பின்னால் பூனை போல சென்று அவன் தடுமாற வேண்டி தன்னுடைய காலை குறுக்கே விட்டாள். சார், இப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தா எங்கள் வேலைக்கு ஒத்து வர மாட்டீங்க. பாலா அவளை பார்த்ததும் விரைத்து நின்றான். டயானா அவன் மூக்கில் விரல் வைத்து, சாருக்கு கவனம் முக்கியம், உங்களை காப்பாற்றவே ஒரு டீம் ரெடி பண்ணணும் போல இருக்கு. பாலா அவளுடைய வார்த்தையில் கொஞ்சம் கிளர்ந்து அவள் இடையில் கை வைத்து இழுத்து தன் அருகே நிறுத்தி, கவனமாக ஒரு வேலை செய்யலாம்னு இருக்கேன், உன்னை யார் காப்பாற்றுறாங்கன்னு பார்க்கலாம் என்று அந்த வராண்டாவில் அவள் தலை முடியில் கைவிட்டு இறுக்கி பிடித்து அவள் உதட்டில் முத்தமிட்டான். டயானா இதை எதிர்பாராதவள் அவனை தள்ளிவிட முடியாமல் திணறினாள். கால் வலுவிழந்து சாய்ந்து விழ பார்த்தவளை தூக்கி நிறுத்த அவள் அழுத்தமாக அவன் உதட்டை கடிக்க வழியில் அவளுடைய உதட்டை விட்டான். டயானா, யூ உன்னை என்ன பண்ணுறே பாரு. பாலா அவளை இறுக்கி பிடித்து, என்ன வேணும்னாலும் பண்ணலாம், நான் தயார். டயானா அவள் பிடியில் இருந்து திமிரி தமிழில் போடா என்று சொல்ல, பாலா நீ கிரேட், முத்தம் கொடுத்து தமிழ் வளர்க்க வேண்டியதா போச்சு. டயானா பொறுக்கி. பாலா, எஸ் டார்லிங் என்று அவள் முகத்தை தன்னுடைய முகத்துக்கு நேராக நிமிர்த்தினான். நீ அழகா இருக்கே டார்லிங். டயானா, என்னை விட போறியா இல்லை துப்பாக்கியில் சுடட்டுமா? பாலா, உன் விழியால் சுட்டு வாழ விரும்புகிறேன். வணங்கே. டயானா வேகமாக அவனை தள்ளிவிட்டு அவள் அறைக்குள் நுழைந்து கதவை அறைந்து சாத்தி கொண்டாள். பாலா சிறிது நேரம் அங்கே நின்று சிரித்து நகர்ந்து சென்றான். டயானா அறையில் முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள். அஸ்வின், உனக்கும் வித்யாவுக்கும் எப்படி? அஸ்வின், எப்படின்னா? டேய், ரொம்ப கேள்வி கேட்க வைக்காதே, சமாதானம் தானே? அஸ்வின், அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆக முடியுமா? என்ன பேச்சு பேசினா? அஸ்வின், உண்மையை சொல்லு, அவளை கல்யாணம் செய்துக்கிட்டது உனக்கு சந்தோஷம் தானே? அஸ்வின் தலை கவிழ்ந்து சிரித்து, ரொம்ப சந்தோஷம். அஸ்வத், அப்பா, நான் வேற பயந்துக்கிட்டே இருந்தேன், உனக்கு பிடிக்காததை செய்ய சொல்லிட்டேனேனோன்னு. அஸ்வின், அவ்வளவு ஃபீல் பண்ணும் அளவுக்கு ஒன்றுமில்லை, அவளை ரொம்ப பிடிக்கும், அதே அளவுக்கு அவளை ரொம்ப வெறுத்துட்டேன். கவலைப்படாதே, வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விருப்பமாக மாற ஆரம்பித்து இருக்கு. அஸ்வின், அப்போது சீக்கிரம் அப்பா ஆகிடுவேன். அஸ்வின், அவ்வளவு சீன் இல்லை, கொஞ்ச நாள் அவளை தனியாக படுக்க வச்சுட்டு தான் நெருங்கணும், இல்லைன்னா அவளுடைய கை ஓங்க ஆரம்பிச்சிடும். அஸ்வத், இது என்ன பொண்டாட்டியை அடக்க புது வழியா? அஸ்வின், ஆமாம், ஆனால் இதுக்கு நீ ஒத்து வர மாட்ட. வேதாவை பார்த்ததும் காலில் விழுமாலும் நீ. அஸ்வத், அதுதானா வந்துடுது, கிட்டத்தட்ட செத்து பிழைத்தாள், அதனால் என்னால் அவளை கொஞ்சம் கூட தள்ளி நின்று பார்க்க முடியாது. உயிரோடு வீட்டுக்கு போயிட்டா அவளை தரையில் விட மாட்டேன். அப்படி எனக்கு எதுவும் ஆகிடுச்சுன்னா அவளை சுயமாக சொந்த காலில் நிற்க வைத்து பார்த்துக்கோ. அஸ்வின்,
போனால் நாம் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். பாலா உள்ளே நுழைந்தான். என்ன, நீங்கள் 2 பேரும் எங்கே போறீங்க? அஸ்வின் அவனுடைய உதட்டை பார்த்து, என்னாச்சு, உதட்டில் காயம்? அஸ்வத் அவனை பார்த்து சிரித்தான். பாலா அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலில் இருக்கும் நீரை தொண்டையில் சாய்த்து தாகம் அடங்கும் வரை குடித்து காலி பாட்டிலை வைத்து விட்டு நிமிர்ந்து, பூனை கடிச்சிடுச்சு. அஸ்வத், ஏன், குடித்த தண்ணீர் பத்தலையா? இங்கு வந்து இவ்வளவு தண்ணீர் குடிக்கிற? பாலா அவனுடைய இரட்ட அர்த்தத்தை புரிந்து கொண்டு, மூடு. அஸ்வின், பூனைக்கு போய் எதுக்கு வாயை காண்பிச்ச என்று கேட்க, பாலா அஸ்வத் இருவரும் சேர்ந்து சிரித்தனர். மறுநாள் வித்யாவிடம் இருந்து ஃபோன் வந்தது. அத்தா, நாங்கள் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டோம். அஸ்வத், குட். வேதா? வித்யா, பிரசன்னா வேதாவையும் பாப்பாவையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டார். அஸ்வத், சரி, நீங்கள் நம்ம வீட்டிலேயே இருங்க. வீடு சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. பிரசன்னா கிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பெரிய வீடு பார்த்துடுவான். வித்யா, இப்போதைக்கு போதுமத்தான். நானும் அத்தையும் ஒரு ரூமில் படுத்துக்குவோம், அப்பா ஒரு ரூமில் படுத்துக்குவாங்க. அஸ்வத், சரி, பத்திரமா இருங்க, வெளியே எங்கும் போக வேண்டாம். வித்யா, ஏன் அத்தா? அஸ்வத், அங்கே ஒரு ஆபத்து இருக்குது. வித்யா, நீங்கள் எப்போ வருவீங்க? வேதா அழுதுகிட்டே இருக்கா. அஸ்வத், சீக்கிரம் வந்துடுவோம். அஸ்வின் கிட்ட பேசுறியா? வித்யா, என்க. அஸ்வின், வேண்டாம் என்று கை காட்ட அஸ்வத் ஃபோனை அவனிடம் திணித்தான். அஸ்வின், பத்திரமா போயாச்சா? வித்யா, அத்தா, நீங்கள் எப்போ வருவீங்க? அஸ்வின் அவனுடைய கேள்வியை தவிர்த்து உடம்பை பார்த்துக்கிட்டு, பத்திரமா இருங்க. அம்மா எங்கே? வித்யா, தூங்குவாங்க. அஸ்வின், சரி, வச்சிடுறேன் என்று ஃபோனை வைத்தான். வித்யா உடைந்து அழுதாள். வித்யா, உங்களுக்கு சுத்தமாக என்னை பிடிக்கலை, மறுபடியும் உங்களை கட்டாயத்தாலே கட்ட வச்சிட்டாங்களா தான் என்று விசும்பினாள். அவனும் அவளும் இருக்கும் ஃபோட்டோவை பார்த்து. ரஹீம், பிரதீப்புடன் அஸ்வத் இருந்த வீட்டில் நடமாட்டம் நிறைய இருக்காம். பிரதீப், அப்படியா, அவன் வந்துட்டானா? ரஹீம், அவன் இல்லை, ஆனால் 2 லேடிஸ் அப்புறம் ஒரு ஆள் இருக்கானாம். பிரதீப், லேடிஸ்? ரஹீம், நான் நல்லா விசாரிச்சுட்டு வரேன் என்று செலவுக்கு பணம் வாங்கி கொண்டு போனான். பிரதீப் ஏதோ யோசித்து கொண்டிருக்க அப்பாவின் செக்ரட்டரி வந்து, சார், உங்ககிட்ட பேசணும். பிரதீப், சொல்லுங்கள். செக்ரட்டரி, நம்ம சென்னை ப்ராஜெக்டில் பிரச்சனை, பாதி வேலை முடிஞ்சதும் கோர்ட் நோட்டீஸ் வந்துடுச்சு. கட்டிடம் தரமானதாக இல்லைன்னு இடிக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப், வாட்? எப்படி நோட்டீஸ் இல்லாமல் இடிக்க ஆரம்பித்தாங்க? அப்பா இருக்கும் பொழுதே அவர்கிட்ட நோட்டீஸ் கொடுத்துட்டு வேணும்னா அப்பீல் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனால் நாம் அப்பீல் பண்ணலை. அதுக்கு முன்னாடி அப்பா திடீரென இருந்துட்டார். இன்றைக்கி ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்தது, இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்ல வந்தேன். பிரதீப், செட், போச்சு, எல்லாம் போச்சு. எங்கே போனான் அந்த அஸ்வத்? அவன் தானே பார்த்துக்கிட்டான். இல்லை சார், அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதும் அப்பா தான் முன்னே நின்று எல்லாம் பார்த்துக்கிட்டார். பிரதீப், இல்லை, அஸ்வினுக்கு தெரியும், அவனுங்க ஏதோ பண்ணிட்டானுங்க. அஸ்வின்? பிரதீப் அவருக்கு விளக்கம் சொல்ல விரும்பாமல், எவ்வளவு நஷ்டம்? கிட்டத்தட்ட 300 கோடி. பிரதீப், கடவுளே, கடன் வாங்கி இருக்காரா? ஆமாம், பேங்க் லோன். பிரதீப் தலைமுடியை பிடித்து இழுத்து கொண்டான். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. யோ, நீ எல்லாம் செக்ரட்டரின்னு எதுக்கே இருக்க? அவரோடு போய் சேர்ந்து இருக்க வேண்டியது தானே? ஆஃபீஸ் வரேன், போயா. செக்ரட்டரி என்று அந்த நடுத்தர வயது ஆள் தலைப்பிரிக்க ஓடினார். அங்கே அஸ்வின், அஸ்வத் இருவரும் இந்த செய்தி கேட்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தனர். பிரசன்னா, சூப்பர், எப்படிடா அந்த பிரதீப்புக்கு கொஞ்சம் கூட இது தெரியாமலே போனது? அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அதிர்ச்சின்னு கூட பார்க்க மாட்டானா என்ன? பிரசன்னா, யாருக்கு தெரியும், விடு. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்து என்ன? அஸ்வத் லாயரிடம் சொல்லி சொத்துக்களை மற்ற வாரிசுகள் வராமல் இருக்க முடியாத மாதிரி ஃப்ரீஸ் பண்ண சொல்லு. பிரசன்னா, பண்ணிடலாம். அஸ்வத், வேதாவும் குழந்தையும் பத்திரமா இருக்காங்க தானே? பிரசன்னா, எஸ், ஸ்பெஷல் போர்ட்ஸ் கொண்டு வந்து இறக்கியிருக்கு. சந்தேகப்படும்படி யார் நடமாடினாலும் சுட்டுட்டு விசாரிப்பாங்க. அஸ்வத், நீ எங்கே இருக்க? பிரசன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்கிறேன். உன்னுடைய தாடி மீசையெல்லாம் இப்போ எனக்கு உதவியா இருக்கு. என்னுடைய நடமாட்டத்தை பிரதீப் ஃபாலோ பண்ணுவானோ என்று இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். அஸ்வத், வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டுட்ட தானே? பிரசன்னா, அதெல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. அஸ்வத், வீடியோ கால் வருகிறாயா? பிரசன்னா, இல்லை, எனக்கு வேலை இருக்கே. அஸ்வத், டேய் ஓட்டாதே ப்ளீஸ். பிரசன்னா, சரி, ரொம்ப கெஞ்சுற, அதனால் ஓகே. ஆனால் அங்கிருந்து வரும் பொழுது எனக்கு ஏற்ற மாதிரி அழகான பொண்ணோடு வரணும், இல்லைனா உன்னோட பொண்ணுக்கு நான் தான் புருஷன், ஜாக்கிரதை. அஸ்வத், டேய் கொன்னுடுவேன். பிரசன்னா, என்னோட டார்லிங் பார்த்துக்குவா என்று வீடியோ காலாக
மாற்ற அவன் முன் குழந்தை காயத்ரி தோன்றினாள். கண் திறந்து கை காலை உதைத்து கொண்டிருந்தாள். அஸ்வத், அம்முக்குட்டி, பிரசன்னா எப்படி என்னோட டார்லிங்? அஸ்வத், டாக்டர் என்ன சொல்லுறாங்க? பிரசன்னா குழந்தையை கையில் தூக்கி குட் கேர்ள்னு சொன்னாங்க என்று குழந்தைக்கு முத்தமிட்டான். அஸ்வத் உணர்ச்சி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் விட்டான். பிரசன்னா, இரு, உன்னுடைய டார்லிங்கை காட்டுறேன் என்று வேதா அறைக்கு சென்று அவளிடம் ஃபோனை கொடுத்தான். வேதா ஃபோனில் இருந்து வந்த அவளுக்கு மங்கலாக தெரிந்த ஒளியை பார்த்து, அத்தான், உங்களுக்கு என்ன வேலை அங்கே? ஏன் என்னுடன் வரவில்லை? எப்போ வருவீங்க? அஸ்வத், மேல்குட்டி, ஒரு சின்ன வேலை முடிச்சிட்டு வந்துடுவேன். நீ எப்படி இருக்கே? வேதா, ஹாஸ்பிட்டலில் தான் கதின்னு இருக்கேன். எப்பவும் போல் பிரசன்னா தான் எனக்கு துணை. அவருக்கு நன்றி கடனா காயத்ரியை அவருக்கு கல்யாணம் செய்து வச்சிடலாம்னு பார்க்கிறேன். அஸ்வத், லூசு கூமுட்டை, என்ன உளர்ற? வேதா, என்ன பண்ணட்டும், அவருக்கு அவ்வளவு கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு தங்கச்சி இருந்தால் கூட பரவாயில்லை. அஸ்வத், இங்கே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். பேரு டயானா. சீக்கிரம் அவளுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். போதுமா? உன்னுடைய கடமை தீர்ந்துடும். அங்கிருந்த பாலா, அஸ்வின் இருவரும் திடுக்கிட்டனர். வேதா, ஐயோ, அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் பாலாவுக்கு பொண்ணு பார்க்கணும், இல்லைன்னா நம்ம காயத்ரியை. அஸ்வத் அவசரமாக இடைமறித்து, ஹலோ, அவனுக்கும் பொண்ணு பார்த்துட்டேன். வேதா, அது யாரு? அஸ்வத், அதே பொண்ணு தான் என்றதும் பாலாவுக்கு அவன் மேல் பாய வேண்டும் போல இருந்தது. அஸ்வின் அவனை பிடித்து கொண்டான். வேதா, 2 பேருக்கும் ஒரே பொண்ணா? அஸ்வத், அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீ அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம மேட்டருக்கு வா. வேதா, என்ன சொல்லுங்க? அஸ்வத், ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. வேதா, அதுதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த ஊரில் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சைட் அடிச்சுட்டு இருக்கீங்க. அஸ்வின் சிரித்தான். பாலா முறைத்தான். அஸ்வத், இல்லடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? என்னுடைய முயல் குட்டி, செல்லம் பட்டு மயில் ராஜாத்தி. வேதா, சரி சரி, கொஞ்சம் சைட் அடிச்சுக்கோங்க, உங்களை மன்னிச்சிடறேன். லவ் யூ. அஸ்வத், அத்தா நெஞ்சில் இருக்கும்படி ஒரு முத்தம் கொடுடி. வேதா உதட்டை குவித்து முத்தம் கொடுக்க அஸ்வத் ஃபோனில் தெரியும் அவள் உதட்டில் முத்தமிட்டான். ஃபோன் கட்டானதும் நிமிர்ந்து பார்க்க பாலாவின் கோப பார்வை அவனை சுட்டது. அஸ்வத் சுதாரித்து கொண்டு, என்னடா? பாலா அவன் மேல் தாவி கீழே தள்ளிவிட்டு, என்ன சொன்ன? அவனுங்க சமாளிச்சுப்பாங்களா? அஸ்வத் சிரித்து கொண்டு, டேய், சும்மா ஜாலிக்கு தானே. பாலா, இப்போ சொல்லுறது கேட்டுக்கோ. டயானா எனக்கு பங்கு போட நினச்சா அவ்வளவுதான். அஸ்வத், என் மேல் பாய்வதற்கு பதிலாக டயானா மேல் பாய்ந்தால் கூட கொஞ்சம் அர்த்தம் இருக்கும். பாலா, இப்போதாண்டா முத்தம் வரை போயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அஸ்வத், டேய், இப்போ வெயிட் பண்ண வாய்ப்பு நழுவிக்கிட்டே போகும். நீ இல்லைன்னா வேற யாராவது நுழைஞ்சிடுவாங்க என்றான் எழுந்து கொண்டே. அஸ்வத் ஃபோனுக்கு ஃபோன் வர பிரசன்னாவின் குரல், யாருடா டயானா? ஃபோட்டோ அனுப்பு. பாலா அதை கேட்டு சட்டென்று எழுந்து விழுந்தடித்து கொண்டு ஓடி சென்று பக்கத்தரை கதவை தட்டினான். அஸ்வின், அஸ்வத் இருவரும் பாலா பதறி ஓடியதை பார்த்து சிரித்தனர். அஸ்வத் பிரசன்னாவிடம், ஃபோனில் உனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கு என்றான். பிரசன்னா கொஞ்சம் சோகமாக, ஏண்டா? அஸ்வத், ஒருத்தன் வேகமாக போயிருக்கான். அவன் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அதை அவள் ஏற்றுக்கிட்டா, நீ வெளியே. பிரசன்னா கோபத்தில் புலம்ப ஆரம்பித்தான். மனசில் ஒரு நிமிஷம் நீ என்னை கூட குடும்பமாக வாழ வைக்க போறேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். எப்போ உனக்கு ஃப்ரெண்ட் ஆனேனோ அப்போவிலேருந்து பொண்ணுங்க என்னிடம் நெருங்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி நெருங்கினாலும் நீ கெடுத்து விட்டுடுவ. நீ இப்போதைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். நானே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை முடிவு செய்துட்டேன். எனக்கு காயத்ரி தான் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அஸ்வின் அதை கேட்டு கலகலவென சிரித்து, உன்னுடைய மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையன், நேரடியாக 60ஆம் கல்யாணம் தான் என்றவன் தலையில் நறுக்கென்று குட்டினான். அஸ்வத், பெண் குழந்தை பிறந்ததும் எனக்கு கவலை ஆரம்பிச்சிடுச்சே. ஒரு பெண் குழந்தைக்கு இவ்வளவு சிக்கல்னா இன்னும் 3-4 பெண் குழந்தையை வச்சிருக்கவங்க என்ன செய்வார்களோ? குழந்தை வளர வளர எத்தனை பேரை நான் கொலை செய்யணுமோ? உங்கள் பிரட்ரிக் அப்பா கிட்ட நான் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். அஸ்வின், அதை விட அவரோட பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க, முயற்சி பண்ணி பாரேன். அஸ்வத், ஐயோ, வேதாவுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவா. அஸ்வின், உன்னை நானே கொல்ல போகிறேன். நான் பார்க்க சொன்னது பிரசன்னாவுக்கு. அஸ்வத், இதுவும் நல்ல யோசனை தான். இங்கிருந்து போகும் பொழுது பிரசன்னாவிற்கு பெண் பார்த்து கையோடு கூட்டிட்டு போயிடணும் என்று சிரித்தான். பாலா பக்கத்து அறை கதவை தட்டியதும் அதன் உள்ளே இருந்த பெண் தூக்க கலக்கத்தில் கதவை திறக்க பாலா உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். டயானா, நீ எதுக்கு உள்ளே வந்த? பாலா, எனக்கு ஒரு பிரச்சனை. டயானா பிரச்சனை என்றதும் தூக்கத்தை விலக்கிவிட்டு, என்ன பிரச்சனை? பாலா, நீ தான் உதவணும். டயானா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் எப்படி உதவ முடியும்னு பார்க்கிறேன். பாலா, என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் தானே, ஒரே போல் 2 பேர்.
டயானா: ஆமாம் பால், அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து என்னை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் செய்து வைக்க பார்க்கிறாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. டயானா: இல்லைனா சொல்லிட வேண்டியது தானே. பால்: அவனுக்கு விரோதமாக பேசினால் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துடுவேன்னு பயப்படுத்துகிறான். அவன் இந்தியாவில் பெரிய ஆளு. அவன் நினைச்சா செய்திடுவான். அப்புறம் என்னுடைய பிஸ்னஸ், பணம், சொத்து எல்லாம் போயிடும். டயானா: ஐயோ, ரொம்ப ஆபத்தானவர் போல இருக்கே. உங்களுக்கு நான் எப்படி உதவ முடியும்? பாலா: எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நாம கல்யாணம் செய்துக்கிட்டா நீ தான் என்னை வற்புறுத்தி கல்யாணம் செய்துக்கிட்டேன்னு சொல்லி தப்பிச்சிடுவேன். டயானா ஏய் என்றவன் உதட்டை கவ்வினான். மேலும் முன்னேறி இரவின் துணையுடன் அவளை தன்னுடையவளாக்கி கொண்டான். பாலாவிற்காக காத்திருந்த அஸ்வின்: என்னடா இன்னும் காணோம்? அஸ்வத்: அவன் வேலை முடிச்சிட்டு வருவான், நீ தூங்கு. அஸ்வின்: அப்படி என்ன வேலை? அஸ்வத்: நிஜமாவே நீ லவ் பண்ணி மற்ற வேலையெல்லாம் செய்திருக்கியான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. அஸ்வின்: அதுக்குள்ளேயா? இன்னைக்கு காலையில் தானே பார்த்தோம். எப்படிடா? அஸ்வத்: அவனே வந்து சொல்லுவான், முதல்ல தூங்கு என்று லைட்டை அணைத்தான். அங்கு டயானா அறையில் பாலா: ஏ ஸ்வீட்டி, எப்போ கல்யாணம் செய்துக்கலாம்? டயானா அவனை விட்டு விலகி: எதுக்கு? பாலா அவளை இழுத்து: நாம தான் ஒன்றுக்குள்ள ஒன்றாகி விட்டோமே, இனி என்ன? டயானா அவனை கேலி செய்ய நினைத்து: அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏற்கனவே என்னுடைய 9 பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றாகிவிட்டேன். அதுக்காக அவர்கள் எல்லாம் கல்யாணம் செய்துக்க முடியுமா? பாலா அவளை தள்ளிவிட்டு: வாட்? டயானா அவனை இழுத்து அணைத்து: ஆனாலும் அவங்க எல்லோரையும் விட நீ இந்த வேலையில் கொஞ்சம் குட். பாலா: ஹே சி. டயானா: எதுக்குடா சி? நீ தானே லவ் பண்ணுறேன்னு வந்த. பாலா தள்ளிப்போ என்று எழுந்தான். டயானா கையில் துப்பாக்கி எடுத்து: டேய் இங்கே வா என்று மிரட்டினான். நிஜமாகவே பாலா பயந்தான். அவள் அருகே நிற்க. படுத்துக்கோ என்றதும் படுத்துக்கொள்ள அவள் அவன் அருகே படுத்துக்கொண்டு கட்டிப்பிடி. பாலா அணைத்து கொண்டான். டயானா கையை நீட்டி தன்னுடைய கைப்பையை எடுத்து அதன் உள்ளே துளாவினாள். கையில் கிடைத்ததை எடுத்து பாலாவின் விரலில் மாட்டினாள். பாலா: என்ன இது? டயானா: எனக்கு பிடிச்ச பிரின்ஸ் சார்மிங் வரும் பொழுது அவனுடைய விரலில் இதை போட்டுவிட சொல்லி என்னுடைய பாட்டி கொடுத்தாங்க. பாலா அவளை இறுக்கி அணைத்து: மற்ற 9 பேருக்கு என்ன கொடுத்து? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.